என்ன மக்களே, நேற்று நடந்த எபிசோடில் நடந்த விஷயம், இன்றைக்கி வந்து செகண்ட் ப்ரோமோவில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயத்தில் இருக்கீங்க போல இருக்குது. என்னடா பண்ண போகிறாங்க, என்னை முத்துக்கு போகிறேன் வச்சு செய்ய போகிறாங்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க முத்துக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி ஆஹா கரிகாலா நாளைக்கு அட்டமலை அடித்து வெளுத்து வாங்க போகுதுடா, உடம்பை இரும்பாக்கிக்கடா கரிகாலா அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. பட் இது லைவில் என்ன நடந்திருக்கு, விஜய் சேதுபதி யார் பக்கம் ஸ்டாண்டாக நின்றுருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஆர்மிஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஹேஷ்டேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் 30 நாளில் ட்ரெண்டிங்க்கு ஒரு ஹேஷ்டேக் வேணும் இல்லையா? ஸோ அடுத்த ஹேஷ்டேக் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னெல்லாம் வந்து கண்டசன்ஸ் வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்துருக்காரு மிஸ்டர் கிரேட் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துருக்காரு. இந்நேரம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க சரியா? ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காரு, லைவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை எழுப்பி விட்டு சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன ஸ்டாண்டில் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு, அது என்னோட தப்பு தான் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தப்பு ஒத்துக்கிறார். நான் அப்படி மாற்றி பேசிடக்கூடாது, அது மாற்றி பேசுனதே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல பிரேக் பண்ணுறாரு சரிங்களா? முத்துக்குமரன் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை அந்த லைவில் வந்து பிரேக் பண்ணுறாரு. நான் மாற்றி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, தீபக் இதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, தீபக் சார் இந்த விஷயத்தை பெருசாக நிறைய இடங்கள் சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறார் முத்துக்குமரனுக்கு. இது என்னோட பாயிண்ட் மட்டும் தான் வைக்கிறேன், இது பெரிய தப்புலாம் நான் சொல்ல வரல. தீபக் சார் இதை விட மோசமாக ஓப்பனாக ரஞ்சித் அதாவது சக கண்டஸ்டண்டாக இருந்த ரஞ்சித் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களால ஓப்பனாக அடித்து தோக்கடிச்சார் சரிங்களா? உதச்சி தள்ளி விட்டதாக இருக்கட்டும், பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு சரிங்களா? அப்படி இருந்த தீபக் வந்து இந்த விஷயத்தில் இவ்வளோ இதை எவாப்லேட் பண்ணி பேசக்கூடாது, சிம்பிளாக முடிச்சுட்டு அவர் ஒதுங்கிக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். அது இவ்வளோ இதாக பேசுறது எனக்கு சரியாக படலை. ஸோ அதே மாதிரி பாக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினச்சாருன்னா அவருக்கு தாங்க தெரியும், எங்களுக்கு தெரியாதுங்க எல்லாம் மாதிரி சௌந்தர்யெல்லாம் முடிச்சிட்டாங்க. பட் இதில் விஜய் சேதுபதியோட ஸ்டாண்ட் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்துக்குமரன் அப்படி விட்டு கொடுத்து விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வந்து நிப்பாட்டியிருக்காரு. அநேகமாக நேரம் பிஆர் அக்கா கும்பல் வந்து ஆரம்பிச்சிருவாங்க, இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிருவாங்க முத்துக்குமரனுக்கு சொம்படிச்சிட்டார் விஜய் சேதுபதி அப்படின்ட்டு. பட் ஆனால் விஜய் சேதுபதி பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், 4 கேள்விகள் கேட்டுட்டு கடைசியாக நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அவர் விட்டு கொடுத்து விளையாண்ட மாதிரி தெரியல. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு சரிங்களா? அநேகமாக அடுத்து பவித்ரா ஜனனிக்கு வந்து கேப்டன்சி டேரெக்டாக கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை டாஸ்க் வச்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம். கண்டிப்பாக கேப்டன்சி டாஸ்க்குங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரோமோவில் நடந்த விஷயங்கள் இதுதான். விஜய் சேதுபதி முத்துக்குமரனுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு. ஸோ பெருசாக ரோஸ்டெல்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்டர் கிரேட் முத்துக்குமரன் ஆர்மிஸ். பாய் ஐயா, உங்களுக்கு மட்டும் சொல்ல எல்லாருக்குமே பாய்ங்க ஐயா.